4/8/2025. இன்று ஆவணி மாதம் 3ஆம் தேதி, விசுவாவசு வருடம். இன்று சூரிய உதயம் அதிகாலை 5:57 மணி, சூரிய அஸ்தமனம் மாலை 6:28 மணி. இன்றைய விளக்கேற்றும் நேரம் மாலை 6:18 மணி. இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய். வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். இன்று நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் காலை 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை. இன்று ராகு காலம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்று யமகண்டம் காலை 9 மணி முதல் காலை 10:30 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. இன்றைய சுப ஓரை சுக்கிர ஓரை. நேரம் காலை 8 மணி முதல் காலை 9 மணி வரை. இன்றைய திதி இன்று மாலை 4:42 மணி வரை தேய்பிறை ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி. இன்றைய சந்திராஷ்டம ராசி விருச்சிகம். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:54 மணி வரை விசாகம். அடுத்து ராசி நல்ல ராசியில் 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரக்காரர்களுக்குரிய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி. மேஷராசி என்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். இன்று உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். சிலருக்கு திடீர் பணவரவு உண்டாகும். அலுவலகத்தில் வேலை மாற்றம் ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். இன்று வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். கூட்டு தொழிலில் நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். பொருள் வரவும் தன லாபமும் அதிகரிக்கும். மேஷராசி பரணி நட்சத்திரம். இன்று திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும். தந்தை உறவு வழியில் அனுகூலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். புதிய வேலை வாய்ப்பு ஏற்படும். மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். இன்று உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். ரிஷபராசி. ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். இன்று சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தை இனிதே முடியும். உறவினர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். இன்று வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். இன்று பழைய பாக்கி வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். ரிஷபராசி மிருகசிரீஷம் நட்சத்திரம். இன்று சிலருக்கு எதிர்பார்த்த பணியிடமாற்றம் ஏற்படும். திருமணம் சம்பந்தமான சுப காரியங்கள் நடைபெறும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். கூட்டு தொழிலில் நல்ல லாபம் வரும். மிதுன ராசி. மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே உள்ளார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். இன்று உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வீண் பயத்தை தவிர்க்க வேண்டும். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வேலை பளுவை ஏற்படுத்தும். வெளியூர் பயணம் வெற்றியை தரும். மிதுன ராசி மிருகசிரீஷம் நட்சத்திரம். இன்று பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனை தீரும். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். இன்று நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம். இன்று நீண்ட நாள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். கடகராசி. கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் உள்ளார். இன்று சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். இன்று சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாகும். தொழில் சம்பந்தமாக புதிய கடன் இன்று வாங்கக்கூடாது. காரிய அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். கடகராசி பூசம் நட்சத்திரம். இன்று உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கும். உத்தியோக உயர்வு, பணி மாற்றம் ஏற்படும். காரிய அனுகூலம் உண்டாகும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். இன்று தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். சிலருக்கு சுப செலவுகள் உண்டாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் வரலாம். அலுவலகத்தில் வேலை பளு சற்று அதிகமாக இருக்கும். சிம்ம ராசி.
சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசியிலேயே உள்ளார். இன்று நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். சிம்ம ராசி மகம் நட்சத்திரம். இன்று காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம். இன்று தொழிலில் நல்ல லாபம் வரும். எடுக்கும் முயற்சி அனைத்தும் வெற்றியை தரும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம். இன்று தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு ஏற்படும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனை தீரும். கன்னி ராசி. கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்தில் உள்ளார். இன்று பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். இன்று வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். மனக்குழப்பங்கள் தீரும். புதிய முயற்சிகள் கைகூடும். கடன் தொல்லைகள் விலகும். கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம். இன்று தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை இன்று கைக்கு வரும். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். இன்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும். துலாம் ராசி. துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்தில் உள்ளார். இன்று உங்கள் பயம் அனைத்தும் விலகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். இன்று நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் வரும். அலுவலகத்தில் புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். இன்று பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். காரிய தடைகள் விலகும். கூட்டு தொழிலில் நல்ல லாபம் வரும். இன்று சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி வரும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி என்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடத்தில் உள்ளார். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். மன அமைதிக்கு இறை நாமத்தை ஜபிக்க வேண்டிய நாள். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். இன்று கூட்டு தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். கடன் பிரச்சனை அதிகமாகும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். இன்று வேலை செய்யும் இடத்தில் மற்றவரை பற்றி எதுவும் பேச வேண்டாம். கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள். புதிய கடன் வாங்க வேண்டாம். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்படலாம். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். இன்று எதிலும் சற்று எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். மற்றவரிடம் பேசும் போது கவனம் தேவை. கோர்ட் கேஸ் பிரச்சனையில் ஈடுபட வேண்டாம். அலுவலகத்தில் வேலை பளு சற்று அதிகமாகும். தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்தில் உள்ளார். இன்று மனம் சந்தோஷமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். எதிலும் வெற்றி உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். இன்று சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறக்கூடிய நாள். மனக்குழப்பங்கள் தீரும். தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம். இன்று வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலில் பேரும் புகழும் கிடைக்கும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நாள். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். இன்று புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். மகர ராசி. மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். இன்று கூட்டு தொழிலில் மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்தில் வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். இன்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலகும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகமாகும். வீடு வண்டி
சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு வரலாம். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை சற்று தாமதமாகும். உடல் உழைப்பு அதிகமாகும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். இன்று சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். தொழில் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். கும்பராசி. கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே உள்ளார். இன்று கூட்டு தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். இன்று திடீர் பணவரவு உண்டாகும். தொழிலில் நல்ல லாபம் வரும். திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். கும்பராசி சதயம் நட்சத்திரம். இன்று பழைய பாக்கி வசூலாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனை தீரும். சிலருக்கு பதவி உயர்வுடன் வேலை மாற்றமும் உண்டாகும். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். இன்று சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். சுப காரியங்கள் கைகூடும். சிலருக்கு புது வேலை வாய்ப்பு உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். மீனராசி. மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ளார். இன்று சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம். இன்று குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்று நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்து கைக்கு வரும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். மீன ராசி ரேவதி நட்சத்திரம். இன்று உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடும். மனக்கவலைகள் நீங்கி தெளிவு உண்டாகும். சம்பள உயர்வும் பணியிட மாற்றமும் சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும். 19/8/2025 இன்று செவ்வாய்க்கிழமை. இன்று செவ்வாய்க்குரிய மிருகசிரீஷம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மற்றும் மேஷ விருச்சக ராசிக்காரர்கள் அரச மரமும் வேப்ப மரமும் இணைந்தபடி இருக்கும் ஆலயத்திற்கு சென்று 9 நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும். திடீர் பணவரவு ஏற்படும். முன்னோர்கள் சொத்து கைக்கு வரும். வீடு கட்ட எதிர்பார்த்த லோன் சாங்ஷன் ஆகும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். சகோதர ஒற்றுமை உண்டாகும். இன்றைய மந்திரம் துர்க்கை மந்திரம். வாழ்வில் வரும் சில கஷ்டங்கள் மன நிம்மதியை இழக்க செய்துவிடும். குறிப்பாக ராகு கேது சனி மற்றும் மாரக பாதக அல்லது 6, 8, 12ஆம் இடங்களில் பாவகிரகங்கள் தசா நடத்தும் போது சொல்ல முடியாத துயரம் வரும். அப்படி துயரத்தில் கஷ்டப்படுபவர்கள் வாழ்க்கை நல்லபடியாக மாற ஒரு அற்புதமான மந்திரம் உள்ளது. இந்த மந்திரத்தை இனி காண்போம். துக்கங்கள் போக்கும் துர்க்கை மந்திரம். ஓம் மகிஷ வாகினியை மகாலட்சுமியை காமாட்சியை காளிகாயை ஓம் ஹ்ரீம் தும் துர்க்காயை நமக. இந்த மந்திரத்தை தினமும் விளக்கேற்றி வைத்து கண்களை மூடி அமைதியாக ஒரு இடத்திலிருந்து சொல்லி வாருங்கள். அப்படி சொல்லும் போது உங்கள் பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தீர்வதாக பாவனை செய்யுங்கள். சில மாதங்களில் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகியிருக்கும்.